செய்திகள். வடசென்னையில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய 4 பேருந்து நிறுத்தங்களை அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது. 1853 கோடி ரூபாய் செலவில் பரமக்குடி ராமநாதபுரம் இடையே 4 வழி தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் நியமன உறுப்பினர்களாக இணைய இன்று முதல் 17ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. வடசென்னையில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய 4 பேருந்து நிறுத்தங்களை அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது. தமிழகத்தில் இன்று முதல் வருகின்ற 8ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் இன்று நீலகிரி, ஈரோடு, தேனி, விருதுநகர், தென்காசி, கோவை ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 72,520 ரூபாயாகவும் 1 கிராம் 9,065 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 56,000 கனஅடியிலிருந்து 35,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் அவர்களின் தம்பி நவீன்குமாருக்கு அரசு பணிக்கான நியமன ஆணையை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வழங்கினார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று முதல் 9ஆம் தேதி வரை பிரேசில், கனடா உட்பட 5 நாடுகளுக்கு 8 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. டிசம்பர் 2025ஆம் ஆண்டிற்குள் 7,212 அடுக்குமாடி குடியிருப்புகள் திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ளது என்று அமைச்சர் அன்பரசன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் தேசிய விளையாட்டுக் கொள்கை 2025ற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கான திருமண முன்பணத்தை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இளைஞர் அஜித்குமாரின் வழக்கை சிபிஐக்கு மாற்ற எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ரயில் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை 7ஆம் தேதி காலை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். கடந்த ஜூன் மாதத்தில் 92 லட்சம் பேர் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பார் கவுன்சில் உள்ளிட்ட அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% ஒதுக்கீடு வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குரூப் 3 தேர்வுகளுக்கு வனக்காவலர் மற்றும் குறுக்கெழுத்து தட்டச்சர் பதவிக்கான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு ஜூலை 7ஆம் தேதி நடைபெற உள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அழைப்பு விடுத்துள்ளது. அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டடங்களை வரன்முறைப்படுத்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. நான் முதல்வன் திட்டத்தின் 3ஆம் வெற்றி விழா நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெற்றி நிச்சயம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார். மேட்டூர் அணையிலிருந்து மேட்டூர் கிழக்கு மற்றும் மேற்கு கரை கால்வாய்களில் இருந்து இன்று முதல் 137 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கான ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். பருத்தி கிலோ ஒன்றிற்கு 100 ரூபாய்க்கும் குவிண்டாலுக்கு 10,000 ரூபாய்க்கும் விலை கிடைத்திட ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரூர் பகுதி பருத்தி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டின் ஜிஎஸ்டி வசூல் கடந்த 5 ஆண்டில் இரட்டிப்பாகி 2024-25ஆம் நிதியாண்டில் 22 லட்சம் கோடியாகியுள்ளது. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 58 ரூபாய் குறைந்து 1,822 ரூபாய் 50 பைசாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்தவித மாற்றமின்றி 868 ரூபாய் 50 பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை சிறைபிடித்தது இலங்கை கடற்படை. மேட்டூர் அணையின் நீர் திறப்பு 48,000 கனஅடியாக குறைந்தது. அரசின் நலத்திட்டங்களால் நாடு முழுவதும் 95 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைகின்றனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுபான்சி சுக்லா அவர்களின் அனுபவம் ககன்யான் திட்டத்திற்கு பெரிதும் உதவும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். 2024-25ஆம் நிதியாண்டிற்கான வருமான வரி தாக்கல் காலக்கெடு ஜூலை 31ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் மாணவ மாணவிகள் தண்ணீர் அருந்துவதை உறுதி செய்யும் வாட்டர் பெல் திட்டம் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்தது. IRCTC ரயில் டிக்கெட் புக்கிங் செய்வதும் தளத்தில் இன்று முதல் தட்கல் டிக்கெட் எடுக்க ஆதார் சரிபார்ப்பு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெரிய தொழில் வணிக நிறுவனங்களுக்கு 3.16% புதிய மின்கட்டண உயர்வு இன்று முதல் அமல்படுத்தப்பட உள்ளது. வீட்டு மின் இணைப்புகள் மற்றும் சிறு வணிக நிறுவனங்களுக்கு எந்தவித கட்டண உயர்வும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி நெல்லையப்பர் சுவாமி கோவிலின் தேரோட்டத்தை ஒட்டி ஜூலை 8ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் முதல் கேபிள் பாலத்தின் கட்டுமானம் விரைவில் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளின் மாற்றுத்திறனாளிகள் நியமன பதவிக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அனுமதியற்ற மனைப்பிரிவுகளில் இடம் வாங்கியவர்கள் இன்று முதல் விண்ணப்பித்து வரன்முறை செய்து கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் UPSC முதன்மை தேர்வு ஊக்கத்தொகை பெறுவதற்கு வருகின்ற ஜூலை 13ஆம் தேதி வரை விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கோபி அருகே உள்ள கொடிவேரி அணைக்கு கடந்த ஒரு மாதத்தில் 3 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024-25ஆம் ஆண்டு அரவை பருவத்திற்கு சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு பதிவு செய்து வழங்கிய விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக 297 கோடி ரூபாய் வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இன்று முதல் பான் கார்டு விண்ணப்பிக்க ஆதார் கார்டு கட்டாயமாக்கப்படுகிறது. ரயில் கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது. திருநெல்வேலியுடன் நிறுத்தப்பட்டுள்ள அந்தியோதயா ரயிலுக்கு நாகர்கோவிலிருந்து செல்ல வசதியாக இணைப்பு ரயில் இயக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு உதவித்தொகை பெறும் மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து வாழ்நாள் உயிர் சான்று பெற வேண்டாம் என்று மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் வருகின்ற 5ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 1200க்கும் மிகாமல் வாக்காளர்கள் உள்ளபடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று முதல் மின்சார பேருந்து சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். மருத்துவ பணியாளர்கள் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 172 பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வருகின்ற 7ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் 76 ஓம குண்டங்களுடன் யாகசாலை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடசென்னை வியாசர்பாடி பகுதியில் கணேசபுரம் ரயில்வே மேம்பால பணி 40% மட்டுமே நிறைவடைந்திருப்பதாக மாநகராட்சி நிர்வாகம் பதிலளித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.